எல்லாருமே கவர்னர்கிட்ட வாங்கக்கூடாது. இவங்க விவரம் தெரியாமல் கவர்னர் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. ஆராய்ச்சி படித்த டாக்டரேட், மிக உயர்கல்வி படித்த டாக்டரேட், ஆராய்ச்சி படிப்பு படித்தவங்க, பிஹெச்டி படித்தவங்களுக்கு மட்டும்தான் கவர்னர் கொடுக்கணும். மற்ற சாதாரண டிகிரி எல்லாம் வந்து துணைவேந்தர்கிட்ட தான் கொடுக்கணும். இவன் பூரா யோகிய மாதிரி அங்கே போயிட்டு சொன்னான், தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டுமா? அட பாவி, தேர்தல் நேர்மையாக நடக்காததுக்கு காரணமே உங்கள் கூட்டம் தானே. அதுவும் சொல்கிறார், ஆதார் கார்டை வலியுறுத்த வேண்டுமா? குடும்ப அட்டையை வந்து வலியுறுத்தணுங்கிறான் மீட்டிங்கில். ஏன்னா ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கான். உங்கள் ஆதார் கார்டு, ஏன் ஆதார் கார்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கான் பூத்துகளில். நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா போய் போட்டு வந்துடுவான். இன்னும் எவன் வந்துக்கிட்டு நாட்டுக்கு எதிராக, தேசத்துக்கு எதிராக பேசுகிறவனெல்லாம் ஒழுங்காக சொல்கிறான், ஓடி போயிரு. நீங்கள் கவர்னர் மலைக்கு உள்ளே போகக்கூடாது. உனக்கு மனசாட்சி இருந்தால் டீ அவனமோ அவர் பெருந்தன்மையாக அந்த மாதிரி தேசத்துறைகளுக்கெல்லாம் டீ தேனியில் விழுந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் தானாக ஓடிடு. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு அரசியல் அலசல் இப்போது நமது அரசியல் ஆடுகளத்தில் பார்க்கலாம். முதல் செய்தி, மனோன்மணிய பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு இப்போ கொடுக்குறாங்க, பட்டம் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து யார் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கவர்னர் வந்து கொடுப்பார், வைஸ் சான்சலர், துணைவேந்தர், அவங்க 2 பேரும் கொடுப்பாங்க. ஏன் அவங்க 2 பேரும் கொடுக்குறதுன்னா, மண்ணல்லுனவன், இந்த சாராயத்தை விற்றவன், டாஸ்மாகில் கொள்ளையடித்தவன், இவங்க கையால் வந்து பட்டம் வாங்குறது படித்தவங்களுக்கு ரொம்ப கேவலம். அதனால் வெள்ளைக்காரங்காலத்திலே எழுதி வச்சான், வருங்காலத்தில் டே நீ வந்து என்கிட்ட இருந்து சுதந்திரம் கேட்குற, உன் வருங்கால நாடு இப்படி தான், நீ கேட்குற ஜனநாயகம் உனக்கு இப்படி தான் இருக்க போகுது, கொள்ளையடிக்கிறவன், மணல் அள்ளுறவன், மலையை குடையிறவன், இவன் தான் வந்து உனக்கு முதலமைச்சராகவும் மந்திரியாகவும் வரப்போகிறான். ஆனால் உனக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகிறேன், அந்த அவங்ககிட்ட இருந்து நீ உன்னுடைய பட்டப்படிப்பை வாங்கினா உன் பட்டப்படிப்புக்கே கேவலம். அதனால் கவர்னரே அந்த இப்போ யார் இருக்காங்களோ இருக்கட்டும், கவர்னர், துணைவேந்தர்னா படித்தவங்களா இருப்பாங்க. படித்தவன் ஒரு படித்தவன் கையில் தான்ப்பா டிகிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போனான். அதாவது அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை எழுதினாலும் அது பெரும்பாலானது பார்த்திங்கன்னா இங்கிலாந்துடைய அரசியல் சட்டத்தை பார்த்து அதனுடைய இதில் தான் இப்போ எழுதப்பட்டது. அதனால் கவர்னருக்கு அதிகாரம் கொடுத்தான், படித்தவன் கையால் வாங்கட்டும், படித்தவன் இவன் பூரா ஒன்றும் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் தான் வருவான் அப்படின்னு. இன்றைக்கி திராவிடம் வருவாங்கிறது அன்றைக்கே வெள்ளைக்காரன் ஒரு தீர்க்கதரிசி பாருங்கள். தமிழ்நாட்டில் இந்த படிக்காத திராவிடன் வருவான், இவனுக்கு இவங்க கையால் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போவே எழுதிட்டு போயிட்டான். அதன்படி தான் இப்போ எல்லாருமே பாவம் படித்த மாணவர்கள் எல்லாமே வந்து தங்களுடைய டிகிரி பட்டப்படிப்பை சான்றிதழை கவர்னர்கிட்ட இருந்தும், வைஸ் சான்சலர், நம்ம துணைவேந்தர் அவங்ககிட்ட இருந்தும் வாங்குவாங்க. அது மாதிரி ஒரு விழா, பட்டப்படிப்பு இவங்கெல்லாம் படித்தவங்களுக்கு வந்து வாங்குகிறாங்க. இந்த பட்டப்படிப்பு சான்றிதழை வாங்கும்போது என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, கவர்னர் இருப்பார், பக்கத்தில் துணைவேந்தர் இருப்பார். இப்போ உள்ள நடைமுறையில் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடைமுறையில் அந்த டிகிரி அந்த மேடையில் ஏறினோடனே இவங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டாக இங்கே ஒருத்தர் கொடுப்பார். அதை வந்து அவங்க கவர்னர்கிட்ட கொடுத்து கவர்னர் கையால் வாங்கிக்கிட்டு கவர்னர் பக்கத்தில் நின்று டிகிரியோட ஃபோட்டோ எடுக்கணும். இதுக்கு வந்து ஒரு தகுதி வேணும்ல. ஒரு ஃபோட்டோ, ஒரு கவர்னர்கிட்டருந்து டிகிரி வாங்குறதுக்கே தகுதி வேணும். அவர் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது தகுதி வேணும். காரணம் அவர் ஐபிஎஸ்ஸு, 45 வருஷம் 50 வருஷம் ஐபிஎஸ்ஸை முடிச்சுட்டு ஐபி ரானா என்னென்னு தமிழ்நாட்டில் நிறைய திமுககாரனுக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய பதவிகளை வகித்தவர். அவர் கையில் பதவி, ஒரு படித்த மனுஷன் மிகப்பெரிய பதவிகளில் இருந்தவன்கிட்ட பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கு நமக்கு தகுதி வேணும். படித்து வாங்குறவனுக்கு தகுதி வேணும். இவன் ஒன்றுக்கு லாயக்கு இல்லாதவன்னா 3ஆம் தர ஆளுகிட்ட தான் வாங்கணும். இப்போ ஒரு மாணவி வந்தார், திராவிட மாணவி. அந்த மாணவி அங்கேருந்து வந்த மாணவினான்னு அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகிப்போச்சு. அவங்க வராங்க, அப்படியே டிகிரியை வாங்கிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க,
ஸோ ரொம்ப படித்த மனுஷன், இவர்கிட்டருந்து நம்ம வாங்குறதுக்கு தகுதி கிடையாதுன்ட்டு கவர்னர்கிட்ட கொடுக்காம அவரை அவமானப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற துணைவேந்தர்கிட்ட போய் ஒரு டிகிரியை கொடுத்து வாங்குறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். அரசம்மாள் எஸ், மகாராஜா எம், கிளைஸ் ஜூல்ஸ் ஆர்.எல், மார்டின் சௌந்தர் எம், கலைவாணி என். ஸோ இது திராவிட மாடல். கடைசி விசாரித்தா அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து திமுக செயலாளர், அந்த ஊரில் திமுக செயலாளருடைய மனைவியாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக கவர்னர் செயல்படுகிறார். ஐ மீன் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படும் கவர்னரின் இதை தான் இட் வாஸ் அனாயிங். அதனால தான் நான் அவர்கிட்ட இருந்து வாங்க விருப்பப்படலை. அதனால் நான் அவர் கையில் வாங்கலை. நல்ல வேளமாக அந்த அவருடைய மரியாதை காப்பாற்றப்பட்டுச்சு. நீங்கள் அவர்கிட்ட கையை வாங்கியிருந்தீங்கன்னா அவருக்கு தான் மரியாதை குறைவு. பெரிய படித்த மனுஷன். அந்த அம்மா சட்டத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, பல்கலைக்கழக விதிகள் என்ன சொல்லுது தெரியுமா? எல்லாருமே கவர்னர்கிட்ட வாங்கக்கூடாது. இவங்க விவரம் தெரியாமல் கவர்னர் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. ஆராய்ச்சி படித்த டாக்டரேட், மிக உயர்கல்வி படித்த டாக்டரேட், ஆராய்ச்சி படிப்பு படித்தவங்க, பிஹெச்டி படித்தவங்களுக்கு மட்டும்தான் கவர்னர் கொடுக்கணும். மற்ற சாதாரண டிகிரி எல்லாம் வந்து துணைவேந்தர்கிட்ட தான் கொடுக்கணும். பாவம் கவர்னர் எல்லாத்தையும் கௌரவப்படுத்தினாருன்னு கொடுத்தாரு. அந்தம்மா பார்த்தாங்க, நமக்கு தகுதி இல்லையா, கவர்னர் பிஹெச்டி படித்தா தானே, டாக்டரேட்டில் பெரிய ஹை லெவல் இது வாங்கியிருந்தா தானே நம்ம கவர்னர்கிட்ட வாங்கணும்னு தன்னை பற்றி உணர்ந்துக்கிட்டு இவர்கிட்ட துணைவேந்தர்கிட்ட வந்து வாங்கிட்டு, அது கவர்னரை நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கெடுதல் செய்கிறாரு, தமிழர்களுக்கு எதிராக செய்கிறாரு. யார் இந்த ஓங்கோல் குரூப்பு சொல்லி தூண்டி விட்டு தான் அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக செயலாளரில் கவர்னரை அவமானப்படுத்துவதாக நினைத்து கவர்னரை அங்கே கௌரவப்படுத்திட்டாங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டிகிரி கொடுத்தா அவருக்கு கேவலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்கெல்லாம் துணைவேந்தர் தான் பலாய்க்கு. நம்ம தகுதிக்கு போய் கவர்னர்கிட்ட வாங்கலாமா? நமக்கு அசல் நம்ம தகுதிக்கு நம்ம கிட்ட கிடைக்க முடியுமான்னு அவங்களே நினச்சாங்களோ நம்ம தெரியல. போனாங்க கவர்னர்கிட்ட அப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி நினச்சிட்டு அங்கே போய் பக்கத்தில் இவர்கிட்ட பெருசாக இதை கொடுத்து டிகிரியை வாங்கிக்கிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த மனோன்மணி யூனிவர்சிட்டி எப்படின்னா, அந்த இது வந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி அதை சேர்ந்த மாணவர்கள் தான் அந்த பட்டப்படத்தை வாங்குகிறாங்க. இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் மாறுபட்டு இருக்கும். எலெக்ஷன் வந்ததுன்னா தமிழ்நாடு பூரா அரசியல் அடிப்படையில் தேர்தல் நடக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவா, திமுகவா, காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, நாம் தமிழர், இப்படி தான் ஓட்டு. நம்ம மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்கலாம் அப்படி தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் நாகர்கோவில் இதில் மட்டும் அந்த கன்னியாகுமரியில் வேறு மாதிரி தேர்தல் நடக்கும். ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்துருக்கேன். அதாவது இந்து நிற்கிறவர் இந்துவாக இருந்தால் கட்சியாக பார்க்க மாட்டான். அவ்வளவு இந்துவும் அவருக்கு தான் ஓட்டு போடுவான். அவர் திமுக, அதிமுக, காங்கிரஸ், இந்து இந்து பூரா போட்டுருவான். இன்னொருத்தர் கிறிஸ்டின் நிற்பார். எல்லா கிறிஸ்டின் ஒரே தகுதி, கட்சி கிடையாதுயா, மதம் தான். எல்லா கிறிஸ்டினும் அங்கே போட்டுருவாங்க. ஆரம்பத்தில் இருந்து அப்படி தான் வரும். அதனால தான் இங்கே பிஜேபி எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் நிற்பார் பிஜேபியில், எல்லா இந்துக்களும் கண்ணை மூடிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் எதிர்த்து கிறிஸ்டினை தான் நிற்க வைப்பாங்க. காங்கிரஸில் கண்ணை மூடிட்டு காங்கிரஸுக்கு போடுவாங்க. அப்போ இருந்தே மதத்தின் அடிப்படையில் தான் அங்கே வந்து இது நடக்கும். அது வந்து ஒரு வித்தியாசமான அரசியல். ஸோ அந்த சம்மந்தப்பட்டவர்கள் என்ன நினச்சிருக்கலாம், அவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, கவர்னரை பிஜேபி தானே போட்டாங்க, அதனால் அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள்னு பார்த்தாங்களோ இல்லை பிஜேபி நாள் அப்படின்னு நினச்சாங்களோ தெரியல. மதத்தின் அடிப்படையில் அங்கே அரசியல் நடைபெறுவதால் கான்வகேஷன், அதாவது டிகிரி வாங்கிறது கூட, அதாவது பட்டப்படிப்பு சான்றிதழ் வாங்குறதுல கூட மத கண்ணோட்டத்தில் பார்த்துட்டாங்களான்னு தெரியலை. அதனால தான் கவர்னரை புறக்கணித்து விட்டு அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு நினைக்க தோன்றுகிறது. எது எப்படி இருந்தாலும் கவர்னர் காப்பாற்றப்பட்டு விட்டார். கவர்னருக்கு அவமானம் கிடையாது. தகுதி உள்ளவர்களுக்கு அவர் கொடுக்கணும், அதுதான் சட்டம் சொல்லுது. அந்த தகுதியின் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு கவர்னர்கிட்ட வாங்குவதற்கு தகுதி இல்லாமல் போயிருக்கலாம். அதை இந்த பெண் உணர்ந்து கொண்டு அரசியல் சாயத்தை பூசிக்கொண்டு கவர்னர்கிட்ட விட்டு விலகி துணைவேந்தர்கிட்ட நம்ம தகுதிக்கு தான் பல்லாய்க்கணும் வாங்கிக்கிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ எங்கள் திராவிட அரசியல் இதுவரை கொண்டு வரான் பாருங்கள், பல்கலைக்கழகம் இதுவரை கொண்டு வரான். அந்த ஓங்கோல்காரங்க புத்தி வந்து அப்படியே அந்த திராவிடத்தை, அந்த தமிழன் புத்தியே இருக்காது, தமிழனுக்கு இப்படி புத்தி இருக்காது. அதனால் ஓங்கோல்காரங்க வந்து இந்த மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு
கவர்னர் அவமானப்படுத்தினதாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான கீழ்த்தரமான காரியத்தை செய்திருக்கிறார்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது நம்முடைய முதல் கட்ட கருத்து. அதே கவர்னர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சுதந்திர தின விழா வருது ஆகஸ்ட் 15. எல்லா சுதந்திர தின விழாவுக்கும் அவர் தேநீர் விருந்து கொடுப்பார். நான் என்ன சொன்னேன்னா, நாங்கள் அப்போவே எதிர்த்திருக்கோம், சுதந்திர தின விழாவுக்கு கவர்னர் எல்லாத்தையுமே தேநீர் விருந்துக்கு கூப்பிடக்கூடாது, நாட்டுப்பற்று உள்ளவனை மட்டும்தான் கொடுக்கணும். தேச துரோகிகள் எல்லாம் நீங்கள் வந்து கூப்பிடலாமா? அதனால் கவர்னர் மேலேயும் தப்பு இருக்குது. தேச துரோகிகளுக்கு பூரா இது வச்சார் இன்விடேஷன். நான் என்ன சொல்கிறேன், தேசத்துக்கு எதிராக பேசுகிறேன். நீங்கள் சுதந்திர தினத்தன்னைக்கு கூப்பிட்றீங்களே இந்த டிஎம்கே காரனை, இவங்க இது பூரா எதில் வந்தது? ராமசாமி, ஈவே ராமசாமி சுதந்திர தினத்தன்னைக்கு தானே கருப்பு கொடி கட்டினார். சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு நாள்னு அதை அனுஷ்டாரா இல்லையா? அதில் வழிவந்தவன் தானே இவங்க பூராமே வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு இது கருப்பு கொடி கட்டின குரூப். அவங்கள போய் நீங்கள் சுதந்திர தின விழாவுக்கு அவங்கள மரியாதைப்படுத்துகிறவனு தேநீர் விருந்து கழிச்சு உங்களுடைய தப்பு. அதில் என்ன ஆச்சு? இப்போ தேச விரோத சக்திகள், தேச விரோதிகள்லாம் என்ன பண்ணிட்டான், மனசாட்சி உறுத்துது. என்னடா நம்ம வந்து இந்தியாவை இவ்வளோ கேவலமாக பேசணும், சுதந்திர தினத்தன்னைக்கு அங்கே போய் டீ குடிக்கிறதுக்கு நமக்கு தகுதியா அப்படின்னு நினச்சி காங்கிரஸ், ராகுல் காந்தி தான் தெரியுமே, 2 குடியுரிமை வச்சுருக்காரு. ஒன்று இங்கிலாந்துக்கு ஒன்று, இந்தியாவுக்கு ஒன்று. அவருக்கு தேசப்பற்று இருந்தால் 2 குடியுரிமை வச்சுருப்பாரா? அவங்க அம்மா அவங்க இத்தாலியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு இந்தியாவின் பாசம் எப்படி வரும்? சுதந்திர தினத்தை பற்றின ஒரு உண்மையான உணர்வு எப்படி வரும்? அதனால் காங்கிரஸ்காரன் என்ன பண்ணிட்டான், நம்ம தகுதி இல்லைப்பா, நமக்கு தேசப்பற்று கிடையாதுன்னு கவர்னருடைய தேநீர் விருதை புறக்கணிக்கிறேன்ட்டான். அதுக்கடுத்தது திருமாவளவன் பார்த்தாரு, நம்ம என்ன திட்டுறோம் இந்தியாவை, இந்த நாட்டில் விளையிற சோட்டத்தை சாப்பிட்டுட்டு நம்பிக்கை துரோகம், தேச துரோகம் பண்ணி இந்தியாவையும் இந்திய இராணுவத்தையும் விமர்சித்து பேசணும், நமக்கு அங்கே போகிறதுக்கு தகுதி இல்லையே அப்படின்ட்டு அவரும், ஏப்பா எனக்கு தகுதி இல்லைப்பா இங்கே வந்து டீ குடிக்கிறதுக்கு, நான் தேச விரோதி, அது தேசத்துக்கான நாள், நானும் வரலன்னு ஒதுங்கிட்டேன். இப்போ மற்ற கட்சி என்ன இருக்கான், ஒவ்வொருத்தனாக கடைசி நேரத்தில் ஒதுங்குவான். அந்த முதல்ல வரும்போது பையன் அவங்க இப்போ கனிமொழி சீனமங்கை சிங்கப்பூரில் போய் புருஷனையும் மகனையும் சிட்டிசன் ஆக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இங்கே வந்து கொள்ளையடிக்க பணத்தை சிங்கப்பூரில் போய் முதலீடு பண்ணுறாங்க. அவங்களும் அநேகமாக வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் ஒரு அளவுக்குன்னா கொஞ்சம் தகுதி இருக்குது, ஏன்னா ஒரு தேசிய கொடியை பிடிச்சிட்டு இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்கும்போது போனார். அடுத்து இந்த திருச்சி சிவா இந்த குரூப்பெல்லாம் இருக்காங்க. அதனால் திமுகவும் இதை வந்து சுதந்திர தின விழாவுக்கு வந்து புறக்கணித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் அவங்க புறக்கணிக்கணும், அவர்கள் தகுதியற்றவர்கள். சுதந்திர தினத்துக்கு வந்து கவர்னர் மாளிகையில் காலை வச்சு டீ குடிக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். அவங்களும் போனால் நல்லது. இந்த திருச்சி சிவா மாதிரியால் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, தண்ணி வச்சுட்டு சிக்கனை வச்சுட்டு பொம்பளை மடியில் படுத்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவரே போட்ட ஆள். இவங்களெல்லாம் போய் சுதந்திர தின விழாவுக்கு கூப்பிட்டிங்கன்னா அந்த இதுவே நாரி போகாத அந்த சுதந்திர தினதே. அடுத்து இந்த கம்யூனிஸ்ட்காரன் வெங்கடேசன் இப்படி பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்தியா ஒரு கோழை நாடுன்னு சொல்லி நாட்டையே பஞ்சு பேசினாலுங்க. உங்களுக்கும் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட்டு போகாதீங்க, தகுதி கிடையாது. நீங்கள் தேச விரோதிகள் ஆரம்பத்தில் இருந்தே. இடது கம்யூனிஸ்ட்னால் சீனாவிலேருந்து பணம் வாங்குவீங்க, வலது கம்யூனிஸ்ட்னால் ரஷ்யாவிலேருந்து வாங்குவீங்க, இந்த தேசத்தில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுவீங்க, வெளிநாட்டுக்காரர்கிட்ட பணத்தை வாங்கி அரசியலுக்கு உபயோகிப்பீங்க. உங்களுக்கும் தகுதி இருக்கா? இல்லை. அதனால் அவர்களும் புறக்கணிப்பார்கள் என்று நம்புவோம். இன்னும் எவன் வந்துக்கிட்டு நாட்டுக்கு எதிராக தேசத்துக்கு எதிராக பேசுகிறவனெல்லாம் ஒழுங்காக சொல்கிறான், ஓடி போய் நீங்கள் கவர்னர் மாளிகைக்கு உள்ளே போகக்கூடாது. உனக்கு மனசாட்சி இருந்தால் டீ என்னமோ அவர் பெருந்தன்மையாக அந்த மாதிரி தேச துறைகளுக்கெல்லாம் தேநீர் விருது கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் தானாக ஓடிடு, இல்லைன்னா கவர்னர் உங்களை உள்ளே விடக்கூடாது. தேசப்பற்று உள்ளவனுக்கு மட்டும்தான் கவர்னர் தேநீர் விருது வைக்க வேண்டும். இவர்களாக புறக்கணித்து போனாலும் பரவாயில்லை, நீங்கள் பார்த்து விடுங்க. தேசத்துக்கு எதிராக பேசணும் உள்ளே விடாது. இந்த கனிமொழியெல்லாம் உள்ளே விடாதீங்க, உள்ளே வந்தாலும் விரட்டி விட்டுருங்க. இந்த திருச்சி சிவா வந்தால் வழக்கி விரட்டி விட்டுருங்க, இந்த வெங்கடேசன் வந்தால் விரட்டி விட்டுருங்க, கழுத்தை பிடிச்ச வெளியில் தள்ளுங்க. அவங்க தான் தேசத்துக்கு எதிராக பேசியவர்கள். இன்னும் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தேநீர் விருந்து அழைப்புகள் கொடுப்பதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். கவர்னருக்கு எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தேச விரோதிகளை எல்லாம் தேநீர் விருந்துக்கு அழைத்தது உங்களுடைய குற்றம். இப்போது அவர்களாக புறக்கணிக்கிறார்கள். மீதி உள்ளவர்களையும் இழுத்து கதவை மூடுங்கள். தேசத்துக்கு எதிராக பேசுபவர்களை உள்ளே வரவிடாமல் இழுத்து கதவை மூடுங்கள் அப்படிங்கிறது தான் கவர்னருக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கை. அடுத்தது
ஸ்டாலின் கம்யூனிஸ்டுகளை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்காரு. கம்யூனிஸ்டுகளுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் சண்டை வந்துருச்சு. எங்கே பாருக்கீங்க கம்யூனிஸ்ட்டுன்னு கேட்டார். ஏபிஎஸ் கம்யூனிஸ்ட் குதிச்சிட்டான், எப்படா கேட்கலான்ட்டான். யோகியர்கள் எப்படா கேட்பீங்கன்னா எல்லோரும் தான் கேட்டோம், நீ எங்கே பாருக்கன்னு. ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக. ஏண்டா கம்யூனிஸ்டுகளை சாதாரணமாக நினைத்தீர்களா? எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு தேர்தலுக்காக இருந்த உறவு மட்டுமல்ல, கொள்கைக்காக இருந்த உறவு. எங்களுக்கு தெரியும் அப்பவே. நமக்குள் இருப்பது கொள்கை நட்பு, கோட்பாடு நட்பு, லட்சிய நட்பு. இதுதான் பலருக்கு கண்ணை உறுத்துது. நீங்கள் 25 கோடி தேர்தலுக்காக பணம் கொடுத்தீங்க, அவங்க வெக்கம் இல்லாமல் வாங்கிட்டு உண்டியல் கொடுக்கினாலுங்கெல்லாம் வெக்கம் இல்லாமல் வாங்கிக்கிட்டு அதை கணக்கே காமிக்காமல் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லாமல் தேர்தல் கமிஷனுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இவ்வளோ 25 லட்சம் 25 கோடி கொடுத்தேன்னு சொல்லிவிட்டீங்க. அவங்க எதிர்பார்க்கல. நீங்கள் ரொம்ப உறவு, நம்ம தேர்தலுக்கான உறவு இல்லை, கொள்கைக்கான உறவு இல்லை நீங்கள் சொன்னபடி. அதனால் அவங்க என்ன நினச்சாங்க, ஸ்டாலின் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாருன்னு நினச்சாங்க. நீங்கள் பாட்டுக்கு தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்த கணக்கில் கம்யூனிஸ்டுகளுக்கு 25 கோடி கொடுத்ததை சொல்லிவிட்டீங்க. மானம் மரியாதை அத்தனையும் கம்யூனிஸ்டுகளுக்கு போச்சு. இந்தியா பூரா தெரிஞ்சு போச்சு, ஆகா கம்யூனிஸ்டுங்க பணம் வாங்குறான்ப்பா, திமுகவுக்கு தேர்தலுக்கு 25 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கான், வெளியில் வந்துருச்சுன்னா உங்கள் பேரையே கெடுத்துட்டீங்க. அதனால் உங்கள் உறவு ஒரு விசேஷமான உறவு நீங்கள் சொன்னபடி. அதனால் தேர்தலுக்காக ஏற்பட்ட உறவு அல்லங்கிறார். எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் பாதி கம்யூனிஸ்ட்டுங்கிறாங்க. ஏன்னா எங்கெல்லாம் பாதி கம்யூனிஸ்டுகள். என்னுடைய பேரே ஸ்டாலின். பாவம். ஏன்னா அவனும் நாட்டுக்கு எதிரானவன், சீனாட்ட பணம் வாங்குறவன், ரஷ்யாட்ட பணம் வாங்குறான். நீங்களும் அப்படி தான். இது வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக கொடுத்தீங்க. ஜஸ்டிஸ் கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து வெள்ளையனுக்கு ஆதரவாக இருந்தார் உங்கள் ஈவேரா. சுதந்திரம் கொடுக்கும்போது வெள்ளையனை பார்த்து கொடுக்காதேன்னாரு. ஏன்னா ஜஸ்டிஸ் கட்சி தேச விரோத கட்சி. நீங்கள் அவன் கம்யூனிஸ்டுக்காரன் வந்துக்கிட்டு சீனாவுக்கு இடது கம்யூனிஸ்ட்டும் வலது கம்யூனிஸ்ட்டு வந்து ரஷ்யாவிட்ட இருந்து பணம் வாங்குறான். அப்போ நீங்களாம் ஒரே குலத்தில் உரிய மட்டை தானே. அதனால தான் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்கள் உறவு நாங்கள் பாதி கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிறாரு. அதனால் நீங்கள் பாதி கம்யூனிஸ்ட்டோ இல்லை கம்யூனிஸ்ட்டோ பாதி திமுகவோ தெரியல, 2 பேரும் ஒரே சாக்கடையில் உரிய மட்டை. அதனால் அவர் சொல்கிறாரு, என் பேர் ஏன் ஸ்டாலின் வச்சாங்க, இதுக்காகத்தான் வைத்தார்கள், கம்யூனிஸ்டுகளோடு எங்கள் ரத்தத்தோடு கலந்ததுங்கிற. அந்த ஸ்டாலின் வந்து பேர் வச்சதை ரொம்ப பெருமையாக சொல்கிறார். ரொம்ப பேருக்கு தெரியாது ஸ்டாலின்னா யார் அப்படின்னு, ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸ்டாலின் என்பவன், இந்த ஸ்டாலினை சொல்ல, இவரை வந்து நான் என்பவர்னு தான் சொல்லுவேன். நான் அந்த ரஷ்யா சர்வாதிகாரி ஸ்டாலினை பற்றி சொல்கிறேன். அந்த ஸ்டாலின் என்பவன் மிகப்பெரிய சர்வாதிகாரி ரஷ்யாவில், மிக மோசமான சர்வாதிகாரி. அவனுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அநியாயம், அக்கிரமம், மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டி விடுறது அத்தனையும் பண்ணினான். ஆனால் ரொம்ப சர்வாதிகாரியாக இருந்தான். சொந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 2 மனைவி, 2வது மனைவியை விஷம் வச்சு கொண்டுட்டான். 2வது மனைவியை காலி. 2வது மனைவியை கொன்னது மட்டும் இல்லை, கடைசி மார்ச் மாதம் 5ஆம் தேதி 1953, 1953 எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஸ்டாலின் பிறந்த வருஷம் மார்ச் 5ஆம் தேதி. ஸ்டாலின் பிறந்தது மார்ச் 1. ரஷ்யா சர்வாதிகாரி ஸ்டாலின் மார்ச் 5ஆம் தேதி ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அப்படியே பக்கவாதம் வந்து செத்து போனார். அவர் ஒன்றும் மிகப்பெரிய தியாகி அல்ல, பல போர்க்குற்றங்களை செய்தவர். எல்லாத்துக்கும் மேலே நேதாஜி அவர்களை, தேசப்பிதா நேதாஜி அவர்களை தூக்கிலே தொங்க விட்டு கொலை செய்தவன் இந்த ரஷ்ய அதிபர் ஸ்டாலின், ரஷ்ய சர்வாதிகாரி. அவன் இந்தியர்கள் அனைவருக்கும் எதிரி. அதனால தான் அவன் பேரை கேட்டாலே உண்மையான இந்தியர்கள் யாருமே வந்துக்கிட்டு காரி துப்புவாங்க. அதனால தான் இவர் என்ன பண்ணார், நம்ம கருணாநிதி ஸ்டாலினுக்கு அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. ஸ்டாலின் பிறந்திருக்கார் கருணாநிதிக்கு. கருணாநிதி முதலே பேர் வச்சுட்டார் சாமிதுரை. எனக்கு பாம்பளை பைய பிறந்தா என்னங்க அது சாமிதுரைன்னு கேட்டாங்க. ஆமாம், நம்ம ராமசாமி ஈவே ராமசாமிக்கு வந்து கடைசி பேர் வந்து சாமி தானே. அவர் எங்கள் முதல் குரு. 2வது குரு அண்ணாதுரை. துரை அண்ணாதுரையில் துரை கடைசியில் வருது இல்லை. அதனால் பெரிய குரு பேரில் இருந்த கடைசி சாமியவும் சின்ன குரு பேரில் இருந்த கடைசி துறையும் எடுத்து என் பையனுக்கு சாமிதுரைன்னு பேர் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பேர் வச்சுட்டாங்க, அதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டார் கருணாநிதி. சாமிதுரை 1ஆம் தேதி மார்ச் 1953.
அப்போ 53 மார்ச் 5ஆம் தேதி ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கார். அது வந்து ஸ்டாலின், அந்த ரஷ்ய சர்வாதிகாரி ஸ்டாலின் இறந்து விட்டார்னா ஒரு மேடையில் பேசும்போது வருது. ரஷ்ய ஒரு சர்வாதிகாரி ஸ்டாலின் இறந்து விட்டார், ஃபுல் தண்ணி அடிச்சுட்டு பக்கவாதம் வந்து தான் இறந்தார். அது வெளியில் சொல்ல, அவனை தியாகி ஆக்கிட்டாங்க, அந்த அயோக்கியனை இவங்கெல்லாம் தியாகி ஆக்கிட்டான். அது பேசும்போது ஸ்டாலின் இறந்து விட்டார்னு ஒரு ஐடியா வருது. சாமி துரைக்கு பதிலாக நம்ம ஸ்டாலின்னு வச்சிடலாமே, இறந்து போயிட்டார், நம்ம ரகம், நம்மளை வந்து நம்ம மனைவியை கொண்டுட்டோன்னு சொல்லி தானே எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நம்ம மேலே. அதே மாதிரி அவர் வந்து 2வது மனைவியை கொண்டவர். அவர் நம்ம 1வது காலி பண்ணால் அவர் 2வது காலி பண்ணார். நம்ம 2 பேத்துக்குள்ளே ஒட்டு உறவுலாம் இருக்கு. அதனால் நம்ம இது அட்ராசிட்டி, அநியாயம், அக்கிரமம் எல்லாத்தையும் பண்ணுறவராச்சு. அதனால் நமக்கு ஸ்டாலின்கிற பேர் தான் பொருத்தமாக இருக்கும், சாமி துரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஸ்டாலின்னு வச்சார். இதுதான் கதை. ஆனால் இவர் எப்படி பிளேட்டை திருப்புறாருன்னா, என் பேரே அதற்காகத்தான் ஸ்டாலின், உங்கள் பேர் என்ன பெருமையாக வச்சுக்கிற பேர், கொலைகாரன் ரஷ்ய சர்வாதிகாரி, பல கொலைகளை செய்தவன் அவன் ஒரு சர்வாதிகாரி. அங்கே போய் அவருடைய சரித்திரத்தை படித்து பாருங்கள் ஸ்டாலின். அப்போது தான் ஸ்டாலின் என்று பெயர் வைத்தது உங்களுக்கு பெருமையாக இல்லை அவமானமாகிறது தெரியும். ஆனால் இதை பல தடவை சொல்லியிருக்கேன், ஸ்டாலின் ஒரு புத்தகம் எழுதினார், உங்களில் ஒருவன் அப்படின்னு. இவர் வந்து நம்மளில் ஒருத்தரான், உங்களில் ஒருவன் எழுதினார். அதில் அந்த உண்மையை எழுதியிருக்கிறார். இவங்க அப்பா நம்ம தான் ஒன்றும் படிக்கலை, நமக்கு தான் அப்பா படிப்பு வரல, இங்கிலீஷு அடித்து போட்டாலும் வராது, நம்ம பையனாச்சும் கொஞ்சம் இங்கிலீஷ் எதையாச்சும் பேசட்டும்ன்ட்டு அந்த கான்வெண்ட்டில் சேர்க்குறதுக்கு இவர் முடிவு பண்ணார். அப்போ சென்னையில் ஜெயலலிதா படித்த கான்வெண்ட், ஜெயலலிதா அவர்கள் படித்த கான்வெண்ட் அது சர்ச் பார்க். அங்கே இங்கிலீஷை நல்லா பேச வைப்பாங்க. அதனால் ஸ்டாலினை இங்கிலீஷை பொழந்து கட்டணும்னு சொல்லி தான் கருணாநிதி பெரிய ஆளுங்களை ரெக்கமெண்டேஷன்லாம் வச்சு, அப்போ காங்கிரஸ்லாம் அவருக்கு அப்போ எல்லாம் மந்திரிகள்லாம் இருந்தாங்கல்ல, என் பையனுக்குன்னு கேட்டு சர்ச் பார்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணோன்னு அவர் முக்கியமான விஐபியோட பையன் அட்மிஷன் வராரு சேருங்கன்னு ஸ்டாலின் ஒவ்வொரு அட்ரஸ் எல்லாம் பண்ணி அட்மிஷன் வாங்க போகிறார். இப்போ இந்த எல்கேஜிக்கெல்லாம் அட்மிஷன் வாங்குறாங்கல்ல, அது மாதிரி கருணாநிதி அவர்களின் மகன் அவர். சர்ச் பார்க்க கேட்டாங்க, சரி என்னன்னு கேட்டாங்க. இல்லை அவருக்கு 1ஆம் கிளாஸ் சேர்க்கணும். ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு 2-3 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு கிடைச்ச செய்தி, அதுக்கு இவர் சொன்ன பதிலை பார்த்தோன்னா அவங்களுக்கு தலையே சுற்றிடுச்சு. இவரை போய் கான்வெண்ட்டில் சேர்த்தா என்னடா ஆகுறதுன்னு ஒன்றுமே ஓடல. எப்படிடா ரிஜெக்ட் பண்ணுறது, ஒன்றும் இல்லையே, எப்படி பண்ணுறது, எல்லாம் விஐபின்னுங்கிறாங்க. அரசாங்கத்திட்டருந்து இது கல்வி மந்திரி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு, இவ்வளவு கேவலமாக பதில் சொல்கிறாரு. இவரை போய் 1ஆம் கிளாஸ் என்ன எப்படிடா சேர்க்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரின்னு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறாங்க. உங்கள் பேர் என்ன, இவர் ஸ்டாலின் அப்படி, எம்கே ஸ்டாலின் அப்படின்னு சரின்னு போட்டுட்டு நோ அட்மிஷன், உங்கள் பேர் சரியில்லை அப்படின்னு தூக்கி போட்டாங்க. பேர் சரியில்லை, இவர் கேள்விக்கு பதில் சொன்னதை வச்சு தான் தலை சுற்றி போய் தூக்கி போட்டாங்க. ஆனால் சொல்லிட்டாங்க உடனே எஜுகேஷன் மினிஸ்டர் காங்கிரஸ்லேருந்து ஃபோன் பண்ணார். ஏன் அவருக்கு கொடுக்கவில்லை சார், அவர் வைத்திருக்கும் பெயர் நம்ம தேச விரோத பெயர் சார் சொன்னாங்க. அவரை புத்தகம் வாங்கி படிங்க. என் பேரை கேட்டதும் எனக்கு அட்மிஷன் மறுக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்காரு. அவர் உங்கள் பேரை கேட்டோன்னா உனக்கு கிடையாது, அவர் தேச விரோதி சார் ஸ்டாலின், அவர் பேர் இவர் வச்சுருக்காருன்னு சொல்லி ஸ்டாலின் என்ற பெயருக்காக இவருக்கு சர்ச் பார்க்கு கான்வெண்ட்டில் படிப்பது தவிர்க்கப்பட்டது. பாவம், அந்த கான்வெண்ட் தப்பித்தது. ஏன்னா இவர் டெவலப்மெண்ட் இப்போ பேசுகிற இங்கிலீஷை பார்த்தா இவர் அங்கே போய் கான்வெண்ட்டில் போயிருந்தா கொலை பண்ணி இங்கிலீஷை அங்கே சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருங்களுக்கே இங்கிலீஷ் மறந்து போயிருக்கும். அதனால் அவரை வந்து நிறுத்திட்டாங்க. இப்படித்தான் ஸ்டாலின் என்ற பெயருக்காக அவர் இதே போயிடுச்சு அட்மிஷனு. இதை பெருமையாக சொல்கிறாரு, நான் வந்து என் பேர் ஸ்டாலின், நான் கம்யூனிசமும் நாங்களும் ஒன்றாக கலந்தவர்கள்னு சொல்கிறாரு. அதனால் ஸ்டாலின் வந்து அதை பெருமையாக சொல்லிக்காதீங்க, உங்கள் ஸ்டாலின்கிற பேர் தான் உங்களுக்கு வந்து எதிர்மறையான விஷயம், நீங்கள் கெட்டவர் அப்படிங்கிறது உங்கள் பேர் வந்து நிரூபிக்கும் அப்படிங்கிறது. அந்த பேரே வச்சுக்கோங்க, சாமி துரை பாவம் தப்பிச்சது, ஸ்டாலின்னே வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு ஸ்டாலின் உங்களை கூப்பிட்றாரு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எல்லாம் யோகிய, ஒவ்வொருத்தனும் எத்தனை நூற்றுக்கணக்கான கள்ள ஓட்டு போட்ட பயலுங்க வரலாம், ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும்
ஆயிரக்கணக்கான அவனுக்கு வேலையே புரோக்கர் வேலை தானே. திமுக மாவட்ட செயலாளருக்கு என்ன வேலை? எல்லாம் என்ன பண்ணுறான்? கருணாநிதி சொல்லிடுவார், லிஸ்ட்டு கொடுத்துருவார், இந்தா செத்தவன் லிஸ்ட்டு, அட்ரஸ் மாறினவன் லிஸ்ட்டு, இந்த குடிசை மாற்று வாரியம், குடிசை போலியாக போட்டவன் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருவார். இவன் பூரா எத்தனை பேர் கரெக்டாக போடுறான்னா அவன் அடுத்த மாவட்ட செயலாளராக தொடருவான். ஒரு கள்ள ஓட்டு சரியாக போடலன்னா மாற்றிடுவார். இவன் பூரா யோகிய மாதிரி இங்கே போயிட்டு சொன்னான் தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டுமா? அட பாவிங்கள. தேர்தல் நடைமுறைக்கு அடிப்படை ஆவணமே வாக்காளர் பட்டியல்தான் என்ற நிலையில் அந்த வாக்காளர் பட்டியலை துல்லியமாகவும் தவறுகள் இல்லாமலும் தயாரிப்பது சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தலுக்கு மிக முக்கியமானது என்பதை இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அழுத்தமாக வலியுறுத்துகிறது. தேர்தல் நேர்மையாக நடக்காததுக்கு காரணமே உங்கள் கூட்டம் தானே. அதுவும் சொல்கிறார் ஆதார் கார்டை வலியுறுத்த வேண்டுமா, குடும்ப அட்டையை வலியுறுத்தணுங்க நான் மீட்டிங்கில். ஏன்னா ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கான். உங்கள் ஆதார் கார்டு என் ஆதார் கார்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கான் பூத்துகளில். நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா போய் போட்டு வந்துடலாம். இந்த விஜய் ஒரு படத்தில் ஏமாந்தார்ல, அவர் ஓட்டே இன்னொருத்தன் போட்டுடலாம். அது மாதிரி சர்க்காருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா போட்டுடுவான். அதான் சொல்லலை, சுவாஜின்ஸ் ஓட்டையோ போட்டு விட்டான், எல்லார் ஓட்டையும் போட்டுடுவான். அவன் யோகியன் மாதிரி மீட்டிங்கில் போட்டுருவான். நேர்மையாக தேர்தல் நடக்க வேண்டும், வாக்காளர் பட்டியலை சரியாக இது பண்ணணும். அவன் இன்னொன்றும் சொல்கிறான், அவங்க தலைவர் செஞ்சதை இறந்தவர்கள் பேரையெல்லாம் நீக்கணும். பாவிங்களா, இறந்தவன் பேரை நீக்காதன்னு சொன்னவர் உங்கள் தலைவர் அப்படின்னு இப்போ இது அடிக்கிறாங்க. அதுவும் இது மாதிரி இருக்கக்கூடாது. பீகாரில் எதுக்குறான், பீகாரில் செத்தவன் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறான். இங்கே வந்துக்கிட்டு மாவட்ட செயலாளர்லாம் செத்தவன் பேரே எடுங்கிறான். இப்போ எதுக்கு இந்த கள்ள ஓட்டு இதில் என்னென்னா, ஸ்டாலின் ஏன் குளத்தூர்லேயே நிற்கிறார்? அதை யோசிங்க. குளத்தூரில் தான் 40-50% கள்ள ஓட்டு வச்சுருக்கான். எல்லாம் கள்ள ஓட்டு. இந்த பீகாரில் ஒரு வீட்டில் 80 பேர்னால ஒரு வீட்டில் 30-40 பேர் அட்ரஸ் இருக்குது. ஒரு அட்ரஸில் 30-40 பேர் இருக்கான். நான் எடுத்து காமிக்கிறேன். என்ன பதில்னு ஸ்டாலின்னு சொல்லுங்கள். ஒருத்தனுக்கு 6 ஓட்டு, ஒவ்வொருத்தனை 6 ஓட்டு வச்சுருக்கான். செத்தவன் பேர்லாம் போய் பாருங்கள். ஸ்டாலின் எப்படி நிற்பாருன்னா, அவங்க அப்பா எப்படி நிற்பாருன்னா, சைதாப்பேட்டை நான் சொன்னேன்ல, அடையாருக்கு 6 ஓரத்தில் குடிசை போட்டதுனால அவர் இதையே எடுத்தார், சைதாப்பேட்டையவே. அவர் ஒரு தொகுதியில் நிற்கும்போது அடுத்தது தொகுதி மாறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார், அந்த தொகுதியில் கள்ள ஓட்ட ஆரம்பிச்சிடுவார். 5 வருஷமாக. அடுத்து அண்ணா நகரில் ஆரம்பித்தார் கள்ள ஓட்டு. எல்லாம் ரெடி ஆனோடனே எவ்வளோ பாருக்கு கள்ள ஓட்டு சார், ஒரு 30,000 இருக்குது. அப்போ சரி, அடுத்த தடவை நம்ம அண்ணா நகரில் வைப்போம் அப்படின்னு 30,000 கள்ள ஓட்டு போட்டுமே ஆன் தேட்டர்ட்டு ஒத்து போனார். அதுக்கடுத்து அண்ணா நகரில் இருக்கும்போதே அடுத்து எங்கப்பா சேப்பாக்கு சார், அங்கே நிறைய கள்ள ஓட்டு சேர்த்துட்டோம், அடுத்து சேப்பாக்கு வருவார். எப்படி கள்ள ஓட்டு இருக்கோ அங்கங்கே மாறுவார். அதே மாதிரி இதில் சென்னையில் 1000 விளக்கு ஸ்டாலின் நிற்பார், அங்கே பூரா ரெடி பண்ணுவாங்க. முதல்ல கள்ள ஓட்டு நிறைய இருந்ததுன்னா அங்கே பண்ணி மாற்றிக்குவாங்க. அதனால தான் சேப்பாக்கில் உதயநிதி நிற்பார், கருணாநிதி நிற்பார், காண்பழகு நிற்பார், ஸ்டாலின் 1000 விளக்கு நிற்பார், மறுபடியும் இதுக்கு போயிடுவார். அதனால ஸ்டாலின் என்ன பண்ணுவார், குளத்தூர் எங்கே கள்ள ஓட்டு. இந்த லட்சணத்தில் இவங்க ஒரு மீட்டிங்கை வர போட்டு அவன் பேசுகிறான், அயோக்கியம் பூரா ஓட்டு கள்ள ஓட்டு போட்ட மாவட்ட செயலாளர் பூரா இது மாதிரி இருக்கக்கூடாதான், நம்ம பீகார் மாதிரி இருக்கக்கூடாது, நேர்மையாக நடக்கணும்னு. என்னத்தை ஜதானியத்தை சொன்னேன், வேதாளம் வேதம் போதுகிறது. அது மாதிரி பேசி ஒரு மீட்டிங்கை போட்டு கூத்தடிச்சுட்டு நல்லவர்கள் மாதிரி உலகத்தை காட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். எடுங்க, ராகுல் காந்தி எடுத்த மாதிரி குளத்தூரை எடுங்க, சேப்பாக்கை எடுங்க, எத்தனை கள்ள ஓட்டு வருதுன்னு பாருங்கள். அதனால் நீங்கள் இருக்கும் வரை கள்ள ஓட்டு ஓயாது. கள்ள ஓட்டிலேயே ஜெயிச்சு குறுக்கு வழியில் முதலமைச்சர் ஆனவர்கள் தான் கருணாநிதியும் ஸ்டாலினும். இந்த எதிர்க்கட்சியில் இந்த அளவுக்கு திறமையான ஆளுங்க இல்லை, தலைவர்கள் யாருமே. ஜெயலலிதான்லாம் கரெக்டாக லேப்டாப்பை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதில் எத்தனை பேருக்கு எதிர்க்கட்சியில் இருக்கிற எத்தனை பேருக்கு லேப்டாப்பே எப்படி அது பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் அவருக்கு கொண்டாட்டம் ஆயிடுச்சு, ஏமாளிகள் இருக்காங்கன்னு. அதனால் இந்த தடவையும் கள்ள ஓட்டை நம்பியே ஸ்டாலின் இருக்கிறார். ஜெயிக்கிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது வைகோ. இந்த கொஞ்ச நாள் அந்த எம்ஜிஆரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை பேசுனா பரவாயில்ல, நான் உண்மையெல்லாம் பேசுனா நான் வாயை திறக்க மாட்டேன். நீங்கள் உண்மையை பேசுனீங்கன்னா நான் வாயை திறக்க மாட்டேன். தப்பாக யார் பேசினாலும் எனக்கு நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க. நேற்று தான் திருமாவளவன் பேசினார்.
எம்ஜிஆர் மேலே 5 கோடி ஊழல். பாவீங்களா, பல்கேரியா கப்பல் வாங்கவே இல்லை, வாங்காத கப்பலுக்கு ஊழல் செஞ்சார், 5 கோடி வாங்கினாருன்னு திருமாவளவன் சொன்னீங்களே, நாக்கு புழுத்து போயிடும், அவங்களுக்கெல்லாம் அழுகி போயிடும். பாவம், தப்பு செய்யாத மக்களை எப்படி பேசணும், தலைவர்களை எப்படி பேசுகிறதுன்னு சொன்னோம். இன்றைக்கி வைகோ ஆரம்பிச்சிட்டாரு, அந்த பக்கம் போயிருக்காரு, தென் மாவட்டங்களில் தேனிக்கோ எங்கேயோ போயிருக்காரு. போனால் இங்கே பேசுகிறதுக்கு மைக்கு கொடுத்துட்டாங்க. மைக்கு கொடுத்தா தான் அவருக்கு சும்மா இருக்க முடியாத, சவாலாக விடுவார். எப்படி இன்டர்நேஷ்னல் லெவல்லாம் விடுவார். ட்ரம்ப்புக்கெல்லாம் சவால் விடுவாங்க இவங்க, புட்டினுக்கெல்லாம் சவால் விடுவாங்க. நம்ம அரசியல் தலைவர் எல்லாம் மைக்கை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு குரூப் இருக்குது, 4-5 பேர், எது வேணாலும் நான் பிடிச்சிட்டாரு. அங்கே போய் முல்லை பெரியார் அணை எம்ஜிஆர் துரோகம் செய்தாருங்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் கழகம், கேரள முதலமைச்சர் இடையிலே KT தாமஸ் அந்த அணையை பார்வையிட சென்றவர், அவர் முன்னிலையில் ஒப்பந்தம் போட்டார்கள். எம்ஜிஆர் தீர்மானம் போட்டாராம், முல்லை பெரியார் அணையுடைய நீர்மட்டத்தை 136 அடியாக குறைக்கணும்னு தீர்மானம் போட்டாருங்கிறது. இதுக்கு முன்னாடி இது சீமானும் இப்படி பேசினார், முல்லை பெரியார் அணைக்கு எம்ஜிஆர் துரோகம் செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறாரு. பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு. சீமானை என்கிட்ட பேசுங்க, நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறது என்கிட்ட பேசுங்க, விவரமாக பேசுகிறது என்ன, விவரமாக பேசணும். எங்களை மாதிரி ஆள்கிட்ட நாங்கள்லாம் ஒரு இதில் இருந்து வந்தவங்க, எங்கிட்டலாம் விவரமாக பேசணும். உங்களுக்கு தான் சொல்கிறேன், 136 அடியை முல்லை பெரியார் அணைக்கு நீர்மட்டத்தை 136 அடியாக குறைத்து தமிழர்களுக்கு துரோகம் செய்யவில்லையா எம்ஜிஆர்னு கேட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான். அதுக்கு பதில் சொல்ல சந்தர்ப்பம் வரல. இப்போ வைகோ ஆரம்பிச்சிட்டார், 136 அடியாக தீர்மானம் போட்டார். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே சொல்கிறாங்க, எம்ஜிஆர் இதெல்லாம் விட்டுருங்க, தமிழ்நாட்டு மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதாவது முல்லை பெரியார் அணை 1887 1895 வருடம், 7 வருடங்கள், அதை 8 வருடங்கள் ஆச்சு அதை கட்டி முடிக்க. அதில் பார்த்திங்கன்னா 152 அடி வரை தண்ணீர் தேக்கலாம். முழுவது 152 அடி. ஆனால் 152 அடி வைக்க முடியாது, ஏன்னா வெள்ள அபாயம் வந்துச்சுன்னா கேரளா அழிந்து விடும். அதனால் என்ன பண்ணாங்க, அந்த 152 அடியை அந்த 142 அடியாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் இருந்தது. அது கட்டி 100 வருஷம் ஆயிடுச்சு. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது 1979 கேரள பத்திரிகையில் என்ன வந்தது, கேரளாவுக்கு ஆபத்தா, முல்லை பெரியார் அணையில் 142 அடிக்கு வச்சுருக்காங்க, கட்டி 100 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே வச்சுருந்தா நாளைக்கு திடீர்னு அணை உடைந்தால் என்ன ஆகுறதுன்னு போட்டாங்க. அப்போ பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகி எல்லாருமே சுப்ரீம் கோர்ட் வரை கேஸ் போய் இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் ஆகி அப்புறம் எல்லாமே 2 மாநில அதிகாரிகள்லாம் கூடி பேசி அப்போ என்ன முடிவு பண்ணாங்க, 100 வருஷம் ஆயிடுச்சு, 142 அடியை கொஞ்சம் குறைச்சிடுவோம், 136 அடியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி 2 மாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் எல்லா வட்டத்தில் பேசினாங்க. அப்போ அதுக்கு இதெல்லாம் நிபுணர்கள் குழு அமைச்சாங்க. அவங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இது நல்லா தான் இருக்கானே, இருந்தாலும் ஒரு 6 அடியை குறைச்சிடலாம், வயசாகிடுச்சு, 100 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுதான் நடந்தது. இதில் எம்ஜிஆர் எந்த ஒப்பந்தத்துலேயும் கையெழுத்து போடல. பாவம், நீ 142 136 குறைன்னு சொல்லலை. உச்சநீதிமன்றம், மற்ற நிபுணர்கள் குழு, 2 மாநிலங்களின் அதிகாரிகள், PWD ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு முடிவுக்கு வந்தாங்க, 136 அடி பாதுகாப்புக்காக வைக்கணும். அந்த 136 அடி தான் இன்று வரை இருக்கிறது. இந்த 136 அடியை தேக்கி வைக்க வேண்டும் என்பது எம்ஜிஆர் எடுத்த முடிவல்ல. எம்ஜிஆர் எந்த ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடவில்லை. வைகோவுக்கும் சொல்கிறேன், சீமானுக்கும் சொல்கிறேன், 2 பேர் சேர்ந்து நிறுவிங்க. எம்ஜிஆர் கையெழுத்து போட்டார் ஒப்பந்தத்தில், நிறுவிங்க. நான் அது இப்போ நீங்கள் சொல்கிறது பொய்யை நிரூபிச்சிட்டா 2 பேரும் பொது வாழ்க்கையை விட்டு போயிடணும். நல்லா உள்ளதை பேசுங்க மக்கள்கிட்ட. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வரை 136 அடியாக இருக்குது. இந்த 136 அடியை வேணால் ஒரு 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஆக 136 அடியை 142 அடியாக வேணால் உயர்த்தலாம். இதில் வந்துக்கிட்டு அவரால் தான் கட்டுச்சு, எம்ஜிஆர் தான் கெடுத்தார், இருந்தும் ஊரை ஏமாத்துகிற வேலையை யார்ட்டையும் வச்சுக்காதீங்க. மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் அரசியல்வாதிகள், உண்மையை பேசணும். அரசியல் ஆதாயத்துக்காக யாரையும் குற்றம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத வைகோவுக்கும் சொல்கிறேன். இந்த வேலை பண்ணாதீங்க. முல்லை பெரியார் அணையோட உண்மையான நிலவரம் இதுதான் என்பதை அடுத்த
கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.